வாங்க, இந்த வாரம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்க போறாங்க. இது ஒரு பெரிய நியூஸ். ஆனா இதனால உங்க ஹோம் லோன், கிரெடிட் கார்டு பில், ஏன் உங்க சேமிப்புல கூட என்னென்ன மாற்றங்கள் வரும், அத பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சரி, மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சிஎம்இ ஃபெட் வாட்ச் டூல் படி ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை குறைக்கிறதுக்கு 96.7% வாய்ப்பு இருக்கான். அதாவது இது நடக்க போறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எதுக்காக இப்ப வட்டியை குறைக்கிறாங்க? அதை விட முக்கியமா, இதனால உங்க பாக்கெட்ல என்ன மாற்றம் வரப்போகுது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இந்த வட்டி குறைப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா ஃபெடரல் ரிசர்வோட இரட்டை நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது சட்டப்படி ஃபெடரல் ரிசர்வ்க்கு 2 முக்கிய வேலைகள் இருக்கு. ஒன்னு, நாட்டுல முடிஞ்ச அளவுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். இன்னொன்னு, விலைவாசிய அதாவது பணவீக்கத்தை கட்டுக்குள்ள வைக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்றதுதான் பெரிய சவால். இது எப்படின்னா ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான். விலைவாசியை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை ஏத்துனாங்கன்னா அது வேலைவாய்ப்பை பாதிக்கும். அதே சமயம் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வட்டியை குறைச்சாங்கன்னா அது விலைவாசி ஏத்திவிடும். அதனால இது ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு. இப்ப இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 2022ல பணவீக்கம் 9%க்கும் மேல இருந்துச்சு. ஆனா இப்போ அது வெறும் 3%மா குறைஞ்சிருச்சு. அதாவது விலைவாசி உயர்வு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அதனால ஃபெடரல் ரிசர்வ் இப்போ தன்னோட இன்னொரு இலக்கான வேலை வாய்ப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இத ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலே சொல்லிருக்காரு. பணவீக்கம் இப்போதைக்கு ஒரு பெரிய ஆபத்து இல்ல, ஆனா வேலைவாய்ப்பு சந்தையில ஒரு மந்தநிலை வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியுதுன்னு அவரே சொல்லிருக்காரு. இது அவங்களோட கவனம் இப்ப எங்க இருக்குங்கிறத தெளிவா காட்டுது. சரி, இதெல்லாம் ஓகே. இதனால நமக்கு நம்ம கடன்களுக்கு என்ன பாதிப்பு? வாங்க பார்க்கலாம். இந்த வட்டி குறைப்போட முதல் பலன் யாருக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, அத மாறும் வட்டி விகிதம், அதாவது வேரியபிள் ரேட்ல கடன் வாங்கினவங்களுக்கு தான். உதாரணமா, உங்க கிரெடிட் கார்டு பேலன்ஸ், ஹோம் ஈக்விட்டி லோன், இதுக்கெல்லாம் நீங்க கட்டுற வட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு தடவை குறைக்கிறதுல பெரிய வித்தியாசம் தெரியாதுதான். ஆனா இது இந்த வருஷத்துல நடக்கிற 2வது வட்டி குறைப்பு. டிசம்பர்ல 3வதா ஒன்னு வரலாம்னு சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து வட்டி குறையும் போது அதோட மொத்த பலன் உங்க மாசாந்திர கட்டணத்துல நிச்சயமா தெரியும். இப்ப வாங்க எல்லாரும் மனசுல இருக்கிற அந்த பெரிய கேள்விக்கு வருவோம். ஹோம் லோன் வட்டி குறைப்புன்னு சொன்னாலே எல்லாருக்கும் இதுதான் ஞாபகம் வரும். ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அப்ப சூப்பர், ஃபெட் வட்டியை குறைச்சா ஏன் வீட்டு கடன் வட்டியும் குறையும்ல? இதுதானே உங்க எல்லாரோட கேள்வியும். பதில் அவ்வளோ சிம்பிள் இல்ல. ஏன்னா நீங்க நம்புங்க, ஃபெடரல் ரிசர்வ் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் ஏற்கனவே குறைய ஆரம்பிச்சிடுச்சு. போன வாரம் 30 வருஷ வீட்டுக்கடனுக்கான வட்டி கடந்த ஒரு வருஷத்திலே இல்லாத அளவுக்கு 6.99% குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஃபினான்ஸ்ல பிரைஸ்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு மார்க்கெட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதோட விளைவுகளை அது முன்கூட்டியே காட்டிடும். அதுதான் இங்க நடந்திருக்கு. இத நிபுணர்களும் உறுதி பண்றாங்க. நீண்டகால வீட்டுக்கடன் வட்டிய தீர்மானிக்கிற சந்தை ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ண போகுதுன்னு முன்னாடியே கணிச்சிடுச்சு. அதனால புதன்கிழமை வர அறிவிப்புக்கு அப்புறம் வீட்டுக்கடன் வட்டியில பெரிய மாற்றம் இருக்காதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை வேகமா பார்த்துட்டு அடுத்து வட்டி விகிதங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேசலாம். இந்த பகுதியிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை குறைக்கிறது உறுதி. 2, அவங்களோட கவனம் இப்போ பணவீக்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கு மாறியிருக்கு. 3, கிரெடிட் கார்டு மாதிரி கடன்களுக்கு சின்னதா ஒரு பலன் கிடைக்கும். 4, வீட்டுக்கடன் வட்டியில உடனடியா பெரிய மாற்றம் இருக்காது, ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே அதை எதிர்பார்த்துடுச்சு. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. சரி, ஃபெடரல் ரிசர்வ் முடிவு ஏற்கனவே தெரிஞ்ச கதைன்னா, இனிமே நம்ம வீட்டுக்கடன் வட்டியை உண்மையிலேயே மாத்த போற அந்த ஒரு விஷயம், அந்த எதிர்பாராத நிகழ்வு எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு உலகளாவிய நிகழ்வா இருக்குமா, இல்ல திடீர் பொருளாதார மாற்றமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க.